அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய காளியம்மாள் இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது சீமான் அவர்களிடத்துல அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியே என்ன அப்படின்னா, கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள்ல காளியம்மாள் வந்து இணைந்தாங்க அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் நெறியாளர்களும் சரி, சீமான் இடத்துல பேசக்கூடிய பிற கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கு. ஏற்கனவே சீமான் அவர்கள் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நேரடியாக காளியம்மாள்னு குறிப்பிடாம கட்சியிலிருந்து விலகியவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தும் தனிப்பட்ட பிரச்சனையும் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளால போய் சரி செய்ய முடியாது அப்படின்னும், இருக்க முடியாதுன்னு விலகிய பிறகு அவங்களை குறித்து நம்ம பேசுவதே தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது தான் இனிமே கட்சியில காளியம்மாள் இணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு அனைவருமே நினைச்சிட்டு இருந்தபோது சீமான் அவர்களே மிரண்டு போற மாதிரியான ஒரு நியூஸ் தான் தற்போது கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, செய்தியாளர்களிடம் பேசியிருக்கக்கூடிய காளியம்மாள் பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்திற்குள்ளாக விலகிய நிர்வாகிகள் இணைந்துட்டாங்க அப்படின்னா ஏத்துப்பேன் அப்படின்னு சீமான் சொல்லியதை அடுத்து எல்லாருமே என்னிடத்துல கேட்கக்கூடிய கேள்வியே, நீங்க மறுபடியும் கட்சியில இணைவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்துட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னும், ஏன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள் காரணமாக தான் கட்சியில இருந்து நான் விலகி இருந்தேன். இப்படி இருக்கும்போது மீண்டும் இணைவனா மாட்டனா அப்படின்றது எனக்கே யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு அப்படின்னு காளியம்மாள் சொல்லியிருந்தாங்க. அப்ப இனிமே உங்களை நாங்க நாம் தமிழ் கட்சியில பார்க்கவே முடியாதா அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு தான் காளியம்மாள் பாத்தீங்கன்னா, அப்படி இனிமே அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னும், ஏன்னா ஒரு பெரிய பேச்சுவார்த்தை தற்போது போயிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் மீண்டும் நீங்க எதிர்பார்த்த ஒரு இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு மறைமுகமாக காளியம்மாள் பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் கட்சியில இணைவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு பதிலை கேட்ட பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள், நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா சிங்கம் மீண்டும் களமிறங்க போகுது அப்படின்ற நிறைய பதிவுகளை ட்விட்டர்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காளியம்மாளுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது அளவில்லாதது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் பார்க்கப்படுது. என்னதான் சீமானுக்கு அடுத்தபடியாக முக்கிய தூண்களாக நிறைய பேர் இருந்தாலுமே அந்த நிர்வாகிகளிலே ரொம்ப முக்கியமான ஒரு நபராகவும் மக்கள் அதிக அளவில் மதிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக காளியம்மாள் தான் இருந்திருக்காங்க. இனிமேலும் இருப்பாங்களா அப்படின்றதான் தற்போது அனைவராலும் எழுப்பப்படக்கூடிய கேள்வியாகவும் இருக்கு. சீமான் மேல எப்படி அளவு கடந்த அன்பு நிறைய குடும்பங்கள் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா காளியம்மாளை ஒரு பெண் சீமானாகவே நிறைய மக்கள் கருதிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலதான் அவங்க கட்சியில இருந்து விலகிய பிறகு கூட அவங்க எப்ப மீண்டும் கட்சியில இணைவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதிகப்படியாக கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சீமான் அவர்கள் சொல்லியிருந்த மாதிரி மே 18 தான் இறுதியான கேடு அப்படின்ற விஷயத்திற்கு ஏற்ற மாதிரி காளியம்மாள் இனிமே என்ன பண்ண போறாங்க, இன்னும் ஒரு 10 நாட்களே இருக்க நிலையில காளியம்மாளுடைய முடிவுன்னு இல்லாம இந்த மாதிரி விலகிய அனைத்து நிர்வாகிகளுடைய முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.